அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்க பணக்காரர் ஆவதற்கு உண்டான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நம்ம சொல்ற ஜாதக அமைப்புல ஒரு சில அமைப்புகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் நிறைய பணம், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அதுக்கு முதல்ல மிகப்பெரிய அளவுல பணத்தை சம்பாரிச்சு அதை ப்ராப்பரா சேமிச்சு உங்க வாழ்க்கைக்கு உபயோகப்படுற மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா லக்னமும் லக்னாதிபதியும் பெருசா பாதிப்பாக கூடாது. பாதிப்பு அப்படின்னா சின்ன பாதிப்பு கிடையாது, 2-3 பாதிப்புகள் சேர்ந்து இருந்தாதான் அது அதிகமான பாதிப்பா எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம் இந்த மாதிரியான பாதிப்பு, அல்லது 6, 8, 12 இருக்கிற மாதிரியான பாதிப்பு, அல்லது பகை கிரகங்களோட நெருக்கமா இணைஞ்சிருக்கிறது ஒரு பாதிப்பு. இந்த 3ல ஏதாவது 1, 2 இருந்தது அப்படின்னா அப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா அர்த்தம். இது லக்னத்துக்கும் பொருந்தும், லக்னாதிபதிக்கும் பொருந்தும். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு மேற்பட்ட பாதிப்புகளை அடைஞ்சிருக்க கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி 8ல இருக்கலாம். மற்ற லக்னத்துக்கு இல்லாத ஒரு குவாலிபிகேஷன் என்னன்னா, தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி 8ல இருக்கலாம். ஏன்னா உச்சமாகிற வீடு நட்பு வீடு. ஸோ அதனால அது ஒரு விதிவிலக்கு. ஓகே, இப்போ மற்ற அமைப்புகளை பார்க்கலாம். பணத்தையும் வருமானத்தையும் குறிக்கிற ஸ்தானங்களான 2, 11, அதோட கௌரவம் அங்கீகாரத்தையும் குறிக்கிற ஸ்தானமான 9, இந்த 3 ஸ்தான அதிபதிகள் தனுசு லக்னத்திற்கு எந்த அளவு நெருக்கமா அதிகமா வலிமை பெற்று சம்பந்தப்படுதோ அந்த அளவு நீங்க பணக்காரர் ஆவீங்க. இப்போ தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை குறிக்கிறது சனி, 2ஆம் அதிபதியா வர்றவர் சனி, 11ஆம் அதிபதியா வர்றவர் சுக்கிரன், 9ஆம் அதிபதியா வர்றவர் சூரியன். இதுல லக்னாதிபதியாவும் வர்றவர் குரு, பெரிய பணத்தை குறிக்கிறவரும் குரு. அப்போ குரு சனி சுக்கிரன், குரு சூரியன் சுக்கிரன், அல்லது சுக்கிரன் சனி, இந்த 3 கிரக அமைப்புகள்ல ஏதாவது ஒரு கிரக அமைப்பாவது பார்வையிலேயோ சேர்க்கையில உங்களுக்கு இருக்கணும். இப்போ குரு சனியும் சேர்ந்து சுக்கிரன் பார்த்திருக்கலாம், சுக்கிரன் சனியும் சேர்ந்து குரு பார்த்திருக்கலாம், குரு சுக்கிரன் சேர்ந்து சனி பார்த்திருக்கலாம், அல்லது குரு சூரியன் சேர்ந்து சுக்கிரன் பார்த்திருக்கலாம், அல்லது சுக்கிரன் சூரியன் சேர்ந்து குரு பார்த்திருக்கலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி காம்பினேஷனா எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆக மொத்தம் பார்வையிலே சேர்க்கையிலேயோ இந்த 3 ஸ்தானங்கள் சம்பந்தப்படணும். இதுல ஏதாவது 1, 2 வலிமையா இருந்ததுன்னா இன்னும் பிளஸ், ஆட்சி உச்சமோ திக்பலமோ பெற்றிருந்தா இன்னும் அதிக பிளஸ். இப்ப நம்ம சொன்ன ஜாதக அமைப்புல ஏதாவது 1, 2 இருந்து அதோட தசாபுத்தி, மெயினா தசாபுத்தி வரணும். ஏன்னா தசாபுத்தி வந்தாதான் அது சம்பவங்களா மாறும். தசாபுத்தி வரல அப்படின்னா ரொம்ப தீவிரமா அந்த விஷயத்துல டீப்பா இறங்கினா மட்டும்தான் அது சம்பவமா மாறும். சோ அதனால இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்ல தசாபுத்தி கண்டிப்பா வரணும். இதுல திடீர்னு பல்கா நினைச்சு பார்க்க முடியாத அளவு பணம் வரணும் அப்படின்னா 8ஆம் இடம் சம்பந்தப்படணும். அப்போ இந்த குரு சனி சுக்கிரன், அப்புறம் இந்த குரு சூரியன் சுக்கிரன், இதோட சந்திரனும், அதுவும் குறிப்பா வளர்பிறை சந்திரனாகி பார்வையில அல்லது சேர்க்கையில சம்பந்தப்பட்டதுன்னா இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஸோ தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்க உங்க ஜாதகத்துல நீங்களே செக் பண்ணிக்கங்க. குரு சூரியன் சுக்கிரன் சனி சந்திரன், இந்த 5 கிரகங்கள்ல ஏதாவது 2 அல்லது 3, குறைஞ்சபட்சம் 2ஆவது சம்பந்தப்பட்டு அதுல ஏதாவது 1ஆவது வலிமையாகி அதுல ஏதாவது 1ஆவது தசாபுத்தியா வந்ததுன்னா அந்த நேரம் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான நேரம். நோட் பண்ணிக்கங்க. அந்த நேரம் உங்க முயற்சியையும் திறமையையும் பயன்படுத்தி கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். வெறுமனே இந்த ஜாதக அமைப்பு இருந்தா மட்டுமே பணம் வந்துடாது. ஜாதகங்கிறது பாஸ்ட் லைஃபோட ரிஃப்ளெக்ஷன் மட்டுமே. அந்த சூழலை உருவாக்கும், ஒரு பாசிபிலிட்டியை உருவாக்கும். அதை எந்த அளவு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ப்ரெசண்டா நிகழ்காலத்துல நம்ம கொடுக்குற அத்தனை விஷயங்களும் வேலை செய்யும். அப்போ கரண்டா நம்ம எவ்வளவு வீரியமா எவ்வளவு உத்வேகமா சரியா பிளான் பண்ணி உழைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்டும் ஆட் ஆகும். அப்போ ஜாதகத்தையும் நம்பணும், நம்ம முயற்சியையும் நம்பணும், 2 சேர்ந்து தான் சரியான வாழ்க்கையை அமைக்கும். அப்படி நீங்க சரியா பிளான் பண்ணி உங்க வாழ்க்கையை அமைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இந்த சேனல் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த 4 லக்னம் ராசிக்காரர்களுக்கு வழிகாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட சேனல். முன்னாடி வேற ஒரு சில லக்னங்கள் இருந்தது, 3 லக்னம் இருந்தது. பட் அதுல ஒரு கன்வின்சிங் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த குரு மற்றும் சனியோட லக்ன ராசிகளை எடுத்து நம்ம விளக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலை தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு சரியான வாழ்க்கையை சரியான வழிமுறையை நம்ம காட்டுவோம். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்கு. ஹாரோஸ்கோப் ப்ரோக்ராமிங், லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பொதுவான ஜென்ரலான அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி 2 சேனல் இருக்கு ஆல்ரெடி.
இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம். ஸ்பெசிஃபிக்காக போனால் நல்லா டீப்பாக சொல்லலாமே அப்படிங்கிறதுனால. ஓகே, இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஆழமாக உணரணும் அப்படின்னா, அந்த மாதிரி டீட்டெயிலான அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வெறுமனே நம்ம ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றது கிடையாது. உங்க ஜாதகத்தோட முழு விளக்கமும் ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி, பிளஸ் என்ன மைனஸ் என்ன, எதை செய்யணும் செய்யக்கூடாது, வாழ்க்கை எப்படி எடுத்துட்டு போகணும், எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கு, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆடியோவாகவும் தருவோம். கொஸ்டின் ஆன்சரும் நடக்கும். உங்க சந்தேகங்களையும் டவுட்டுகளையும் கிளியர் பண்ணுவோம். அப்புறம் கிளாஸஸும் நடக்கும். உங்க லைஃபை கர்ம ரீதியா, ஜோதிட ரீதியா, ஈர்ப்பு விதி ரீதியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணுவோம். அப்படிதான் நம்மளோட சர்வீஸை வழங்குறது. ஸோ விருப்பம் இருக்கவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.